ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீக்கிரமாக வரலாம். ஒரு கொரோனாக்கு இணையான ஒரு லாக்டவுன் மறுபடியும் கொஞ்ச நாளில் வரப்போகிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை அதுதான் உறுதியாக போதான் நமக்கு தெரியல. ஸோ அதனால் எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண கற்றுக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப என்னென்னா அதிக லெவலில் நம்ம எல்பிஜி கேஸ் நேற்று பேசி பார்த்துருப்பீங்க. லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் அதில் பார்த்தோன்னா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை போட்டுருக்கனால மாறி மாறி குண்டு மலைகள் பிடிங்கிட்டு இருக்கிறாங்க 2 நாடுகள் மேலே. இதனால் கச்சா எண்ணெய்கள் வரக்கூடிய அந்த ரெட் சீம்பாங்க, கல்ஃப் அரேபியன் சீம்பாங்க, அந்த வழிகள்லாம் இப்போ கப்பல்கள் வர பயப்படுது. பல எரிசக்தி கப்பல் எடுத்து வர பயப்படுறாங்க. அதனால் இப்போதைக்கு நிலைமைக்கு அதை பிரச்சனையினால் கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக வரனால மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா பல இது பண்ணியிருக்காங்க. அதாவது மாநில அரசு கண்காணிக்கப்படணும், அதை மத்திய அரசு கண்காணிக்கப்படணும்னு சொல்கிறாங்க. கேஸுடைய அந்த எவ்வளோ இருப்பை. ஸோ இது இப்போ ஊடாகரமாக போயிட்டு மதுரையில் நேற்று பார்த்துருப்போம். பல ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் லாக்டவுன் போட்டாங்களாம். லாக்டவுன்றதை லீவ் போட்டு அனுப்பிட்டாங்களாம். இதுக்கு மேலே இது கிடையாது, கேஸ் கிடையாது, தட்டுப்பாடுனால கேஸ் கிடையாதுனால ஹோட்டல்ஸ்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த நிலைமைனால ஹாஸ்டல்ஸுக்கு சாப்பாடு தர மாட்டேன் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் விறகுல தான் அவங்க சமைச்சு சாப்பிட்ற நிலைமையில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இப்படி போயிட்டுருக்க நிலைமை இன்னும் கொஞ்சம் நாள் மோசமாக வாய்ப்பு இருக்கிறதுனால கமர்ஷியல் கேஸோடைய தட்டுப்பாடு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கேஸுடைய தட்டுப்பாடால் எல்லோரும் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதாவது வீட்டு கேஸுக்கு தான் நமக்கு இது இருக்குது. வீட்டு கேஸுக்கு இருக்க காரணமாக கமர்ஷியல் கேஸுக்கு புக் பண்ணி ஒன்றும் வராதனால ஒரு மாதம் ஆகுன்றதுனால பல ஹோட்டல்லாம் ஷட் டவுன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை காரணமாக இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ நினச்சி பாருங்களேன், ஜொமேட்டோ கையில் இருக்குது, ஸ்விக்கி கையில் இருக்குன்றோம், நம்ம கையில் காசு ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது, ஆர்டர் கொடுத்தாலும் வர முடியாது. அதுவும் அந்த நிலைமை மறுபடியும் வரப்போகுதுன்றதுனால நம்ம இப்போ இப்போவே கேஸை கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். விறகை வாங்கிறதுக்கும் எலக்ட்ரிக்கல் சப்பை எல்லோரும் வாங்கி அடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ சென்னையில் இந்தியா முழுக்க ஏஷியன் கண்ட்ரிஸ் முழுக்க இது வரப்போகுதுன்றாங்க. தெற்காசிய நாடுகள் முழுக்க இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸோ இது நம்மளுடைய விதி போயிட்டுருக்குது. இதனால் எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. கையில் காசு கொஞ்சம் சேர்த்து வைங்க, காசை கரியாக்காதீங்க. அதனால் இப்போ சொல்லிக்கக்கூடிய விரும்புகிற இதுதான், எல்லோரும் கொஞ்சம் இதாக இருந்து தான் ஆகணும். கொரோனாவை எதிர்கொண்டோம், அதைக்கும் இணையான ஒரு லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. மத்திய அரசு இது நம்மளை உஷாராக இருக்க சொல்கிறாங்க. எல்லோரும் இப்போதைக்கே உங்கள் வீட்டில் இருக்க வச்சுக்கோங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆல்ரெடி பிரச்சனை கிடையாது. ஆனால் வேலைக்கு நம்ம கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு உழைக்கிறாங்க. உழைச்சி வர காசுலாம் அவங்களாம் கேஸ் வாங்க முடியாது, சாப்பாடு வாங்க முடியாத நிலமை வர மாதிரி இருக்குது. ஸோ பட்டினின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். கையில் காசு இருந்து பட்டினியான்ற நிலமை நம்ம வேதனை அடைய தான் வைக்குதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய்.